ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக்கு சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆங்கில மாதத்தில் 5வது மாதமான மே மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்குங்க. இந்த மே மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் பலன் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய பலன்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு மே மாத ராசி பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா, கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கடக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும். ஸோ கடகராசினியர்கள் வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த மே மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்குங்க. 2024 இந்த 5வது மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாதமாக இருக்குமா இல்லையா என்பதை இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ கடகராசினருக்கு மே மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலன்களை முழுமையாக இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கடகராசிக்காரங்க புனர்பூசம் 4ஆம் பாதம், பூஷம், ஆயுள்யம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும். அதனால் கடகராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இந்த மே மாதம் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். முதல்ல கிரகநிலை அமைஞ்சதை தெரிஞ்சுக்குங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு. அஷ்டமஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு. பாக்கியஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய் இருக்கிறாங்க. தொழில் ஸ்தானத்தில் சூரியன், குரு, சுக்கிரன் இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் இந்த மே மாதமானது அமைஞ்சிருக்கு. கிரகநிலைகள் மட்டும் இல்லாமல் கிரகமாற்றங்கள் வேறு மே மாதம் இருக்குது. கிரகமாற்றங்கள் பார்க்கும்போது மே 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் தொழில்ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறி இருக்கிறாரு. அப்புறம் மே 7ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில்ஸ்தானத்துக்கு மாற இருக்கிறாரு. அப்புறம் மே 13ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் தொழில்ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் மே 20ஆம் தேதி சுக்கிர பகவான் தொழில்ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் ஏப்ரல் 24ஆம் தேதி அன்னைக்கு அதை சொல்லிட்டேன். அப்புறம் மே 31ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில்ஸ்தானத்துக்கு மாறுறாரு. இப்படி கிரகமாற்றங்கள் இந்த மே மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய இருக்குது. இந்த கிரகமாற்றங்கள் இதனோட அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கடகராசி நேயர்கள் இனிதான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். இவ்வளோ நேரம் கிரகநிலைகள் கிரகமாற்றங்களை எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இதனோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கடகராசிக்காரங்க அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அத்தனை பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த மே மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப மே மாதம் நடந்து பலனடைங்க. சரி வாங்க, உங்களுக்கான பலன்களை இப்போ இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். கர்மமே கண்ணாக இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் அத்தனை பேருக்கும் நீங்கள் எல்லாராலையும் நேசிக்கக்கூடியவர்களாக இந்த மே மாதம் மாறுவீங்க. அதுதான் இந்த மே மாதம் உங்களுக்கு கிடைச்ச முதல் வெற்றி. கொஞ்சம் பதட்டத்தை குறைத்து கொள்வது இந்த மே மாதத்துக்கு நல்லது. எந்த அளவுக்கு பதட்டத்தை குறைத்து கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெரும் வெற்றி கிடைக்கும். இந்த மாதம் முன்பு தடைப்பட்ட காரியங்கள் எவ்வித இடையூறுமின்றி நடந்து முடியும். ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரியான காரியங்கள் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வெளியூர் பயணங்கள் செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டாகும். வெளியூர் பயணங்கள் என்னதான் நீங்கள் வேணாம் அப்படின்ட்டு அவாய்ட் பண்ண நினச்சாலும் ஏதாவது ஒரு வகையில் வெளியூர் பயணங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக நீங்கள் நிறைய செய்கிற மாதிரி இந்த மாதம் உண்டாகும். அதனால் நன்மையும் ஏற்படும், பெருசாக பிரச்சனை இல்லை. நண்பர்கள் பல விதங்களில் ஆதரவோடு இருப்பாங்க. அதனால் நண்பர்கள் பல விதங்களில் ஆதரவோடு இருக்கக்கூடிய இந்த மே மாதத்தை முழுசாக உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். மனத்தெளிவு உண்டாகும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும். இந்த மனத்தெளிவு, ஆக்கப்பூர்வமான யோசனை இது ரெண்டுமே வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். மனத்தெளிவு இல்லாமல் எந்த ஒரு முடிவும் நாம் எடுக்க முடியாது. ஆக்கப்பூர்வமான யோசனைகள் இருக்கும்போது அதற்கேற்ப செயல்படும் போது தடையே நமக்கு வராது. அதனால தான் இந்த மாதத்தில் இது ரெண்டும் இருக்கிறதுனால உங்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டகரமான மாதம் என்று நான் சொல்கிறேன். ஸோ இந்த அதிர்ஷ்டகரமான மாதத்தை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இடையூறுகள் உங்களுக்கு முற்றிலும் இந்த மாதம் குறையும். கடித போக்குவரத்து மூலம் அனுகூலமானது உண்டாகும். தொழில் விருத்தி அடைவது, ஆதாயம் அதிகரிக்கிறது, இது எல்லாமே தொழில் ரீதியாக உண்டாகும். ஸோ தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பெருமளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதம் உங்கள் ராசிக்கு வெற்றி கிடைக்கும். ஸோ தொழில் விருத்தி அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான மே மாதம் என்று கூட உங்கள் ராசிக்கு இந்த மாதத்தை சொல்லலாங்க. அதுக்கப்புறம் உத்தியோக ரீதியாக கூட பார்க்கும்போது
உத்தியோகத்தில் திருப்தியாக உணர்வீங்க. உத்தியோகத்தில் நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உத்தியோகத்தில் நிறைய நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே பலன் இப்போ கிடைக்க போகுது. அந்த பலன் பணவரவாக கூட இருக்கலாம். பணவரவு நிறைய கிடைத்து சக ஊழியர்கள் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உத்தியோக ரீதியாக நீங்கள் ஹாப்பியாக இருக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதங்க. ஸோ தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் ஆதாயம் அதிகரிக்கும், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் உதவி கிடைக்கும். ஸோ இந்த மாதம் மே மாதம் ரெண்டுலேயுமே கடகராசிக்காரங்க இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் குடும்ப அதிபதி சூரியன் சஞ்சாரத்தினால கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது நிறைய நீடிக்கும். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பாங்க. அவர்களுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கு இடையே உறவு ரொம்ப ஸ்ட்ராங்காகும், மகிழ்ச்சி அடைவீங்க. ஸோ இது குடும்பாதிபதியுடைய சூரியன் சஞ்சாரத்தினால இந்த பாயிண்ட் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் கடகராசிக்கார பெண்களாக இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் இந்த மாதம் முயற்சி பண்ணிங்கன்னா சாதகமாக நடந்து முடியும். மனத்தெளிவு இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பணவரவு தாராளமாக இருக்குங்க. பணவரவு தாராளமாக இருக்குங்கிறதுனால உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் நிறைய வாங்கி கொள்ளலாம். அது பண ரீதியாக நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பொருள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி வாங்கி கொள்ளலாம். ஸோ பண ரீதியான நகை அந்த மாதிரி தான் சொல்கிறேன். பணவரவு நிறைய இருக்குங்கிறதுனால அந்த மாதிரி ஐடியாலாம் வச்சுருந்திங்கன்னா அதெல்லாம் இந்த மாதம் இன்க்ளூட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா கலைத்துறையில் அனைத்து விதமான நிலைகள்லேயும் நன்மைகள் நீங்கள் பெறுவீங்க. எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும். அரசியலில் உள்ளவர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். மற்றவர்களால் கைவிடப்பட்ட காரியத்தை செய்து முடிப்பீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று தான் சொல்லணும். அதே போல் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் அனுகூலமாக நடந்து முடியும். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவாக சில விஷயங்களும் உங்கள் ராசிக்கு நடக்கும். அதுக்கப்புறம் மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு திறமை வெளிப்படும். சக மாணவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க. கல்வியில் ஆர்வமும் அதிகரிக்கும். ஸோ மாணவர்களுக்கு இந்த மே மாதம் ஒரு அதிர்ஷ்டகரமான மாதம் என்று சொல்லப்பட்டிருக்குங்க. அதுக்கப்புறம் கடகராசிக்காரங்க புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதம் காரிய அனுகூலம் உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கி தெளிவு ஏற்படும். எதையும் ஆராய்ந்து அதன் பிறகு அதில் ஈடுபடக்கூடிய மனநிலை உண்டாகும். ஆன்மீக பணிகளில் நாட்டமானது அதிகரிக்கும். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். காரிய அனுகூலங்களும் நிறைய உண்டாகும். மனதைரியம் அதிகரிக்கும். வீடு வாகன தொடர்பான செலவு ஏற்படும். தொழில் வியாபார தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். ஸோ கடகராசிக்காரங்க புனர்பூச 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இப்படி இருக்கும். அதே பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. லாபம் கூடும். பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளில் டென்ஷன் அடைவீங்க. எதிர்பார்த்தபடி சக ஊழியர்களால் உதவிகள் கிடைக்கும். கட்டிடக்கலை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நன்மை கிடைக்கும். உடலை பற்றி தவறான எண்ணங்கள் தோன்றி மறையும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான தருணம் உங்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்படும். அதே கடகராசிக்காரங்க ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சுபகாரியங்கள் வெகு லகுவாக கூடி வரும். விலகி சென்ற உறவுகளும் ஒரே நேரத்தில் கை கொடுப்பாங்க. புதிய வீட்டிற்கு செல்வது பற்றி முடிவெடுத்திங்கன்னா அது உங்களால் முயற்சி பண்ணுறதுக்கேற்ப முடியும். பிள்ளைகளுடைய உயர்கல்வி செல்வதற்குண்டான வேலைகளை ஆரம்பிப்பது இந்த டைம் நல்லது. கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி உற்சாகமானது பிறக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிலவும். இடையிடையே சிறு சிறு சலனங்கள் ஏற்பட்டு மறையும், அதை மட்டும் பார்த்துக்குங்க. ஸோ ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்படி இருக்கும். ஆக மொத்தம் இந்த மே மாதம் கடகராசிக்காரங்களுக்கு இப்படி தாங்க இருக்க போகுது. இந்த மே மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அபிராமி அந்தாதி சொல்லி அம்மனை வழிபடுறது. அப்படி பண்ணிங்கன்னா பாவம் நீங்கி பிரகாசமான எதிர்காலம் இந்த மாதத்தில் அமையும். பஞ்சமுக விளக்கேற்றுவது சிறந்தது. இந்த மாதம் இதுதான் உங்களுக்கு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரிகாரத்தை செய்துடுங்க. ஸோ கடகராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப இந்த மே மாதம் நடந்து பலனடைங்க. ஸோ இந்த மே மாத ராசி பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப மே மாதம் நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக மே மாத ராசி பலனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது இந்த மே மாத ராசி பலன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணது மூலிமா அவங்களும் மே மாத ராசி பலன் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா தெரிஞ்சு உங்களை போல் பயனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவலோடு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.